கர்த்தருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த நாளில் கூட நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், நித்திய ஏற்பாட்டு ஆலயம் என்ற காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகின்றோம். முதலாவது நாம் பழைய ஏற்பாட்டு ஆலயத்தை குறித்து பார்த்தோம். இரண்டாவது புது உடன்படிக்கையின் புதிய ஏற்பாட்டு ஆலயத்தை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு நாம் மூன்றாவதாக நித்திய ஏற்பாட்டு ஆலயத்தை குறித்து நாம் வேதத்திலிருந்து சில வசனங்களை வாசித்து நாம் தியானிப்போம். ஆலயம் என்பது மனிதனுக்கு ஒரு நிழலாக கொடுக்கப்பட்டது. ஆலயத்தின் தத்துவங்கள் அநேகம் உண்டு. அதில் ஒரு சில காரியங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நிழலும் நிஜமான இந்த ஆலயத்தின் காரியத்தில் நாம் முதலாம் பாகம் இரண்டாம் பாகம் பார்த்திருக்கின்றோம். இப்போது மூன்றாம் பாகமாக நித்திய ஏற்பாட்டு ஆலயம். இந்த நித்திய ஏற்பாட்டு ஆலயம் என்றால் என்ன, இந்த நித்திய ஏற்பாட்டு ஆலயம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து தான் இப்போது நாம் வேதத்திலிருந்து பார்க்க போகின்றோம். இதற்கு ஆதாரமாக நாம் வேதத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசித்து சத்தியத்திற்குள்ளாக கடந்து செல்லுவோம். அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். ஆமேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இங்கு வேதம் சொல்கின்றது, பரலோக ராஜ்யத்தில் ஒரு காரியத்தை இந்த யோவான் பார்த்து கொண்டிருந்தார். பார்த்து கொண்டிருக்கும்போது ஒரு காரியத்தை பார்க்கின்றார். அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை என்றால், இந்த பூமியில் நாம் கட்டப்பட்டுகிற ஆலயங்களைப் போலவும், இந்த பூமியில் நாம் நினைத்து கொண்டு ஆராதிக்கின்ற அந்த ஆலயங்களைப் போலவும் நான் அங்கு பார்க்கவில்லை. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம் என்று பார்க்கின்றார். பிரியமானவர்களே, இங்கே என்ன சொல்ல வருகிறார் என்றால், ஆட்டுக்குட்டியானவர் தான் ஆலயம், தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம் என்று சத்திய வேதம் பேசுகின்றது. நாம் முதலாம் பாகத்தில் அநேக காரியங்களை பார்த்திருக்கின்றோம். நித்திய ஏற்பாட்டு ஆலயம் என்பதன் உண்மையான ஆலயம். இதற்கு முன் பார்த்த 2 ஆலயமும் முடிவு உண்டு. ஆனால் இந்த நித்திய ஏற்பாட்டு ஆலயத்திற்கு முடிவு இல்லை. முதலாக பூமியிலே ஒரு ஆலயம் அமைக்க சொன்ன தேவன், நான் காண்பித்த மாதிரியின்படியே ஆலயம் அமைக்க வேண்டும் என்று மோசேயிடம் தேவன் சொன்னார் அல்லவா? அந்த ஆலயம்தான் நித்திய ஏற்பாட்டு ஆலயம். அந்த ஆலயத்தை குறித்து வேதத்தில் ஆதியில் இருந்தே பேசி வருகின்றார். யாத்ராகம் 25:9 பரலோகத்தில் ஒரு ஆலயம் உண்டு, கூடாரமாகிய ஆலயம், அந்த மாதிரியின்படியே தான் உண்டு பண்ண வேண்டும் என்று மோசேயிடம் தேவன் பேசினார். இந்த ஆலயத்தை குறித்து வேதத்தில் சில வசனங்களை பார்ப்போம். வெளிப்படுத்தல் 11:19 பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது, உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது என்று பார்க்கின்றார் அல்லவா? இந்த ஆலயத்தை தான் மோசே எடுத்து காண்பித்து, இந்த மாதிரியின்படியே நீ ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொன்னார். மோசேயும் அதன்படி கட்டினார். அது அமைக்கப்பட்டு அந்த ஆலயத்தில் ஆராதனைகள் நடந்து கொண்டிருந்தது. இதற்கு அந்த ஆலயத்திற்குள்ளாக வைக்கப்பட்ட சில காரியங்கள் உண்டு. பூமியில் அந்த ஆலயத்தை அமைத்து அந்த ஆலயத்தில் சில காரியங்களை மனிதன் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் கற்றுக் கொடுத்தார். அந்த மனித கைவேலைகளால் கட்டப்பட்ட அந்த ஆலயத்தின் அமைப்புகளில் அநேக காரியங்கள் உண்டு. அது என்னவென்றால், சுற்றுச்சுவர், வாசல், தண்ணீர் தொட்டி, பலிபிடம், பலி கம்பம், பிரகாரம், ஆராதனை செய்யும் இடம், பரிசுத்த ஸ்தலம், அதில் குத்து விளக்கு, தூபபீடம், அப்பம் உள்ள மேசை, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அதில் கிருபாசன பெட்டி இருந்தது. அந்த பெட்டியின் மேல் 2 கேருபீன்கள் இருந்தது. அந்த பெட்டிக்குள்ளாக மன்னா, துளிர்த்த கோல், 10 கட்டளை என பல நிஜமும் அதில் அடங்கி இருக்கின்றது. இதை குறித்து நாம் பிறகு பார்ப்போம். இந்த ஆலயத்தை குறித்து தேவன் அங்கு காண்பிக்கப்பட்டது எல்லாம் ஒரு நிழலாக காண்பிக்கப்பட்டது. அந்த நிழலான காரியத்தை மனித வாழ்க்கையில் நிஜத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பது தான் தேவனுடைய சித்தம்.
ஆனால் அந்த நிஜத்தை கொண்டு வருவதை மனிதர்கள் விட்டுவிட்டு அந்த நிழலான ஆலயத்தில் தான் பரிசுத்தம் விளங்குகின்றது, அந்த ஆலயத்திற்கு வந்தால்தான் தெய்வத்தை தரிசிக்க முடியும் என்று தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தவறாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆலயத்தை குறித்து தேவன் ஆதியிலிருந்தே பேசி வருகிறார். எந்த ஆலயம் என்றால் நித்திய ஏற்பாட்டு ஆலயத்தை குறித்து தேவன் ஆதியிலிருந்தே பேசி வருகிறார். அந்த ஆலயத்தை குறித்து தான் இன்றைக்கு அநேக காரியங்களை பார்க்க போகின்றோம். எபேசியர் 2:21 என்ன சொல்ல வருகிறார் என்றால், அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆமென். அன்றைக்கு கட்டப்பட்ட அந்த ஆலயம் நிழலானது. ஆனால் அந்த ஆலயத்தில் காண்பிக்கப்பட்ட அந்த முறைகள் இன்றைக்கு மனித வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. என்னவென்றால் இங்கு வேதம் சொல்கின்றது, அவர் மேல் மாளிகை. அப்படி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய ஐக்கியங்கள் நம்மை அவருக்குள்ளாக இணைக்கப்பட்டு, அவர்தான் உண்மையான பரிசுத்த ஆலயம். அந்த ஆலயத்தில் நம்மை ஒரு கற்களாக தூண்களாக இணைக்கப்பட்டு கட்டப்பட்டு வருகிறது என்று சத்தியவேதம் பேசுகின்றது புது உடன்படிக்கையில். அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். கட்டிவிட்டார் அல்ல, முடிந்து விட்டது அல்ல. இது ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலும் அந்த மனிதனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள ஒரு ஆலயம் இது. அந்த மனிதன் கிறிஸ்துவுக்குள்ளாக தன்னை இணைத்து கொண்டு ஆண்டவரை தன்னுடைய வாழ்நாளில் ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி இந்த பூமியில் அந்த மனிதன் கடந்து வருகிற வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளாக கட்டப்பட்டு வருகிற மாளிகை, ஆலயம், கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது என்று பரிசுத்த வேதம் பேசப்படுகின்றது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆகையால் இந்த மனித கைவேளைகளால் கட்டப்பட்ட ஆலயங்களில் தேவன் ஒரு நாளும் வாசம் செய்கிறது இல்லை என்று அநேக வசனங்கள் உண்டு. ஆனால் எந்த ஆலயத்தில் தேவன் வாசம் செய்கிறார் என்றால், உனக்குள்ளும் எனக்குள்ளும் தேவன் வாசம் செய்கிறார் என்று சத்தியவேதம் பேசுகின்றது. அந்த சத்தியவேதத்தில் இன்னொரு ரகசியம் என்னவென்றால், அவருக்குள்ளாக நாம் இணைக்கப்பட்டு கட்டப்பட்டு வருகிறது தான் நித்திய ஏற்பாட்டு ஆலயம். இந்த ஆலயத்திற்கு முடிவு உண்டு. எந்த ஆலயத்திற்கு? சரீரமாகி இந்த ஆலயத்திற்கு. அதுதான் கூடாரமாகிய ஆலயம். மோசே கூடாரத்தை அமைத்த போது எங்கெங்கு அவர்கள் பயணம் செய்கிறார்களோ அங்கங்கு அந்த கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எங்கு தங்குகிறார்களோ அங்கு போடுவார்கள். அதே போலதான் இந்த பூமியில் நாம் கூடாரமான ஆலயமாக வாழ வேண்டும். எங்கெல்லாம் நாம் வாழ்கின்றோமோ அங்கெல்லாம் கிறிஸ்துவுக்கு நல்ல ஒரு வாசனையான வாழ்க்கையாக, ஒளியாக, உப்பாக வாழ வேண்டும் என்பது தான் கர்த்தருடைய சித்தம். இந்த ஆலயத்தை குறித்து தேவன் ஆதியிலிருந்தே பேசி வருகிறார். எந்த ஆலயம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த ஆலயம். இந்த ஆலயத்தை குறித்து தேவன் அநேக காரியங்களை பேசி வருகிறார். நாம் கூட வேதத்திலிருந்து பார்ப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம், கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும், எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். இந்த வசனம் என்ன சொல்ல வருகிறது என்றால், கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம். இந்த கடைசி நாட்கள் என்பது நாம் நினைக்கின்ற பிரகாரம் ஏதோ இந்த உலகத்திற்கு ஒரு முடிவு உண்டு, அதுதான் கடைசி நாட்கள் அல்ல. என்றைக்கு அவர் சொல்லுகிறார் யோவேலின் தீர்க்க தரிசனம் வருகிறதோ அன்றைக்கு கடைசி நாட்கள். எதற்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாமலும் புரியாமலும் வாழ்ந்த இந்த வாழ்க்கைக்கு கடைசி நாட்கள். அந்த கடைசி நாட்களில் யோவேலின் தீர்க்க தரிசன பிரகாரம் பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு வந்த பிறகு அந்த நாட்களில் இருந்து நடத்தப்பட்டு வருகின்றது அநேக காரியங்கள். அன்றையிலிருந்து இந்த கடைசி நாட்கள் என்பது ஆரம்பமாகின்றது. அதைத்தான் தேவன் பேசி வருகிறார். கடைசி நாட்கள் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடி. இது என்ன ரகசியம் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மலைகள் மேல் உயர்த்தப்பட்டு கல்வாரி சிலுவையில் அவரை அடிக்கப்படுகிறார்கள் அல்லவா, அந்த ரகசிய வார்த்தை இது. மலைகள் அந்த ஸ்தாபிக்கப்பட்டு உயர்த்தப்பட்டு அவரை அடிக்கப்பட்டு, அந்த அடிக்கப்பட்ட அந்த பர்வதம் என்றால் ராஜ்யம் என்று அர்த்தம். பர்வதம் என்றால் ஆலயம் என்று அர்த்தம். பர்வதம் என்றால் எல்லா ராஜ்யங்களையும் நொறுக்கி இவர் ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துவார் என்று அர்த்தம். இதைத்தான் பரிசுத்த வேதம் பேசுகின்றது. அதிலே 3வது வசனம்,
திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோப்பின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம், வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த சீயோன் எருசலேம் என்பது நாம் தான். இதை குறித்து அடுத்த செய்தியில் நாம் பார்ப்போம். இதற்குள்ளாக தெய்வம் இந்த இருதயத்திற்குள்ளாக இந்த வசனங்களை கொண்டு வந்து தேவன் என்ன செய்கிறார் என்றால், அந்த பர்வதமாகிய கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் இணைக்கப்பட்டு நாம் என்ன செய்கின்றோம், இந்த பூமியில் வாழ்கின்றோம் என்று வேதம் சொல்கின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பர்வதம் என்றால் என்ன, கல் என்றால் என்ன, ஆலயம் என்றால் என்ன, எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். தானியேல் 2:35 இப்படியே ஒரு வாசகம் உண்டு. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடைக்காலத்தில் போரடிக்கிற களத்தில் இருந்து புறப்பட்டு போகிற பதிரை போலாயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடிக்கு காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. சிலையோ மோதின கல்லோ வென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியெல்லாம் நிறைப்பெற்று. பாருங்க கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பெரிய பர்வதம் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய ராஜ்யம். அந்த ராஜ்யம் தான் அன்றைக்கு நேபுகாத்நேச்சார் அந்த ரோம அரசாங்க காலத்தில் இருந்த அந்த 4 ராஜ்யங்களையும் அடித்து நொறுக்கி இவர் ஒரு பெரிய ராஜ்யத்தை ஏற்படுத்தினார். அதுதான் கிறிஸ்துவின் ராஜ்யம் என்பது. இந்த ராஜ்யம் தான் இன்ற வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கிறிஸ்து தான் ஆலயம். இந்த ஆலயத்தை கடந்து தான் நான் போக வேண்டும். இந்த ஆலயத்திற்குள் இணைக்கப்பட்டு தான் ஒரு கிறிஸ்துவன் மனிதன் வாழ வேண்டும். இதை குறித்து தான் ஆண்டவர் அன்றையிலிருந்து பேசி வருகிறார். அந்த ஆலயத்திற்குள்ளாக தம்மை இணைக்கப்பட்டு நாம் என்ன கர்த்தரின் மகிமையை கண்டடைய வேண்டும் என்பது தான் கர்த்தருடைய சித்தம். பிரியமானவர்களே, நாம் கூட இந்த கிறிஸ்துவின் ஆலயமாக இந்த பூமியில் வாழ வேண்டும். கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டு வாழும்போது நாம் கூட இந்த ஆலயமாக வாழ முடியும். வேதத்தில் எரேமியா 7:4 இப்படியா சொல்கிறது, கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் என்று பொய்யான வார்த்தைகளை நம்பாதிருங்கள். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் இன்றைக்கு இப்படிதான் ஏமாற்றி கொண்டு வருகிறார்கள். கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் அல்ல. கர்த்தரின் ஆலயம் என்பது நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இணைக்கப்பட்டு வாழ்வதுதான் கர்த்தருடைய ஆலயம் என்று சத்திய வேதம் பேசுகின்றது. ஆமென். நீங்கள் அநேக வசனங்கள் உண்டு. நீங்கள் சத்தியத்தை ஆராய்ந்து பாருங்கள், அதிலிருந்து உங்களால் கற்றுக்கொள்ள முடியும். கர்த்தரின் ஆலயத்தை குறித்தும் கர்த்தரின் பர்வதத்தை குறித்தும் வேதத்தில் ஆராயும் போது எல்லாவற்றையும் நாம் அடைந்து கொள்ள முடியும் என்று சத்திய வேதம் சொல்கின்றது. இன்னும் அநேக வசனங்கள் உண்டு. இந்த ஆலயத்தை குறித்து தான் தேவன் அவரோடு இணைக்கப்பட்ட இந்த மனித சரீரமாகிய ஆலயத்தை குறித்து தான் பேசி வருகிறார். நாம் இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். ஆகாய் 2:9 ஒரு காரியம் பேசுகின்றார். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த வார்த்தை எப்போது நடந்தது என்றால், ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாய் எருசலேமில் இருக்கிற ஜனங்களை நேபுகாத்நேச்சார் காலத்திலோ பாபிலோனில் உள்ள அந்த ராஜாக்கள் அடிமைகளாய் கொண்டு போய் பாபிலோனில் அடிமைகளாய் வைத்த காலங்களில் கோரேசினுடைய நாட்களில் அநேக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறப்படுகின்றது. ஆகாய் தீர்க்கதரிசியின் காலத்தில் பேசப்பட்ட வார்த்தை இது என்னவென்றால், முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். என்ன சொல்லுகிறார், இந்த மீண்டுமாக ஒரு ஆலயம் கட்டப்படும், அந்த ஆலயத்தின் முந்தின ஆலயத்தை காட்டிலும் பிந்தின ஆலயம் ரொம்ப மகிமையுள்ளதாக இருக்கும் என்று பேசப்படுகிறது. இது வேதத்தில் தீர்க்க தரிசனமாய் பேசப்படுகிற வார்த்தைகள். வேதத்தின் பிரகாரம் இந்த மாதிரி காரியங்கள் நடந்தது. அநேக காரியங்கள் நடந்துள்ளது. என்ன நடந்துள்ளது என்றால், அவர்கள் பாபிலோனில் 70 வருஷம் அடிமைகளாக ஒப்பு கொடுத்த பிறகு கோரேசின் நாட்களில் எழும்பி கோரேசுக்கு தேவன் கட்டளையிடுகிறார், எனக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று. அதற்கு கோரேஸ் சொல்லுகிறார், இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு பரலோகத்தில் இருக்கிற தேவன் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு யாரெல்லாம் வாஞ்சியா இருக்கிறீர்களோ அவர்களெல்லாம் சென்று இந்த ஆலயத்தை கட்டுங்கள் என்று சொன்னபோது சொல்லிவிட்டு அங்கிருந்து ஒரு ஜனங்களை அந்த கோரேஸ் ராஜா அனுப்புகிறார். எஸ்ரா 2:2 பார்க்கும்போது செருபாபேல், யோசுவா, நெகேமியா, செராயா, ரெலேயா, மொர்தேகாய், பில்சான், மிஸ்பா இப்படியாய் சில மனிதரை கொண்டு அங்கு குறைஞ்சபட்சம் ஒரு 42,000 பேர் அன்று விடுதலையாகி எருசலேமுக்கு வந்து ஆலயத்தை கட்டுகிறார்கள். பல பிரச்சனைகள் போராட்டங்கள் மத்தியில் அந்த ஆலயத்தை கட்டி முடித்து அதை பிரதிஷ்டை செய்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இங்கு ஒரு வார்த்தை சொல்கிறார்,
இஸ்ரவேல் ஜனமாகிய மனிதர் அங்கு என்ன சொல்கிறார் என்றால், ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆனால் கட்டின அந்த ஆலயத்தில் நான் எப்போதும் இங்கு என்ன கட்டளையிடுவேன் என்றால், சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இன்றை வரைக்கும் அந்த எருசலேமில் ஆலயத்தில் இருக்கட்டும், எங்காவது இருக்கட்டும், அட்லீஸ்ட் அந்த தாவீது ராஜாவின் காலத்தில் இருந்த சமாதானம், சாலமோன் ராஜாவின் காலத்தில் இருந்த சமாதானம் கிடைத்ததா என்றால் கிடைக்கவில்லை. ஏனென்றால் சத்தியவேதம் இந்த வார்த்தை எதற்காக பேசப்பட்டது என்றால், இது வரப்போகிற 3வது ஆலயத்தை குறித்து பேசப்பட்ட வார்த்தை. இந்த 3வது ஆலயம்தான் நீங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சேர்ந்ததே இந்த 3வது ஆலயம். முந்தின ஆலயத்தை காட்டிலும் பிந்தின ஆலயம் மகிமையுள்ளதாக இருக்கும் என்று சொன்னார் அல்லவா? இந்த 3வது ஆலயம் எப்படி என்றால், அது ஆகாய் 2:7 பேசப்படுகிறது. சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிரப்ப பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இங்கு சொல்றார் பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எருசலேமில் ஒரு ஆலயத்தை கட்டப் போகிறதில்லை, கட்டினதில்லை. அவர் இருந்த ஆலயத்தில் வாசம் செய்துவிட்டு அவர் போகும்போது சொல்லிவிட்டார், இந்த ஆலயம் இடிக்கப்படும் என்றும் அந்த ஆலயத்தை சபித்து விட்டு போய்விட்டார். ஆனால் அவர் அந்த ஆகாய் தீர்க்கதரிசியில் சொன்ன வசனத்தின் பிரகாரம் மகிமையான ஆலயமாய் மாற்றினார் என்றால் மாற்றவில்லை. அந்த மகிமையான ஆலயம் யார் என்றால், நீங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இணைந்ததே இந்த 3வது மகிமையான ஆலயம். சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளால் விரும்பப்பட்டவர் வருவார். இது எதிர்காலத்தை குறித்து பேசப்பட்ட வார்த்தை. இந்த நாட்களில் நம்மோடு கூட இந்த வார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது கர்த்தருக்கு பிரியமானவர்களே. ஆகையால் இந்த வார்த்தை என்னவென்றால், ஆகாய் தீர்க்கதரிசியில் சொல்லப்பட்ட வார்த்தை என்னவென்றால், எதிர்காலத்தில் நாமும் கிறிஸ்துவும் சேர்ந்து கட்டப்படுகிற ஆலயம், நாம் அவருக்குள்ளாக வாழப்படுகிற இந்த ஆலயத்தை குறித்து தான் அந்த தீர்க்க தரிசனங்கள் அங்கு பேசப்பட்டு வருகின்றது. இந்த காரியங்கள் புரியாமல் நாம் என்ன செய்கின்றோம், 3வது ஆலயம் எருசலேமில் கட்டப்படும் என்றும் அந்த ஆலயத்தில் இன்னமாய் பலி முறைமைகள் எல்லாம் நடக்கும் என்றும் பேசப்பட்டு வருகிறது. இது பேசப்பட்டாலும் இவைகள் நமக்கு தேவையில்லாத ஒரு காரியங்கள். நாளை நாம் மரித்தால் எங்கு போக போகிறோம்? ஆண்டவரோடு கூட இணைந்து வாழப் போகிறோம். இந்த எருசலேமின் காரியத்தை நாம் பார்க்க போவதில்லை. அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் இதெல்லாம் நமக்குள் நடக்கும் என்றும், இந்த ஆலயத்திற்குள் எப்படி ஒரு நிரந்தர அந்த மகிமையும் அந்த கனத்தையும் தேவன் நமக்கு தந்து ஆசீர்வதித்திருக்கிறார், இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்னுமாய் கூட ஆலயம் என்பது, உண்மையான ஆலயம் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது கூட வேதம் இப்படியாய் சொல்கின்றது என்னவென்றால், இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளுக்குள்ள இந்த ஆலயத்தை எழுப்புவேன் என்றால். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசின இருந்த அந்த நாட்களில் அந்த ஆலயத்தை குறித்து பேசுகிறார். 46 வருடங்களாக கட்டப்பட்ட இந்த ஆலயத்தை 3 நாளில் இடித்து விட்டு எழுப்புவாரோ என்று அநேகர் பேசினார்கள். ஆனால் அவர் பேசினது அந்த கைவேலையான ஆலயத்தை குறித்து அல்ல. வேதம் சொல்கின்றது அடுத்து 21வது வசனத்தில், அவர் தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார் என்றால், ஆலயம் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும்போது நாம் ஆலயமாக கட்டப்பட்டு வருகிறோம். எருசலேம் ஆலயம் என்னவென்றால் அது ஒரு நிழல். கர்த்தருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தால் அந்த ஆலயத்திற்குள் உங்களை வாசம் செய்ய வைப்பேன். சத்தியத்திற்குள் கீழ்ப்படியாமல் போனால் உங்களை பாபிலோனுக்கு ஒப்பு கொடுப்பேன், பிசாசுக்கு ஒப்பு கொடுப்பேன். பிசாசு உங்களை நொறுக்கி ஒன்றும் இல்லாமல் உங்களை மண்மேடாய் ஆக்கி போடுவான் என்பதே அது நிழல். இங்கு நிஜம் நம் வாழ்க்கையில் அது நடந்து கொண்டிருக்கின்றது கர்த்தருக்கு பிரியமானவர்களே. அது என்னவென்றால் வேதம் சொல்கின்றது கொரிந்தியர் 3:17 கர்த்தருடைய ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று வேதம் சொல்கின்றது அல்லவா. இதுதான் அந்த நாட்களில் எருசலேமில் நடந்தது. கர்த்தருடைய ஆலயம் என்பது அவர்தான். அந்த ஆலயத்தை அவர்கள் கெடுத்தார்கள். நேபுகாத்நேச்சார் எருசலேமை மண்மேடாக்கி அதை சிறைப்படுத்தி கொண்டு போனார். இன்றைக்கு நாம் கூட கர்த்தருக்கென்று அவர் வாசம் செய்வதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த சரீரமாகிய ஆலயத்தை நாம்
நாம் கெடுத்தால் சத்துரு வந்து நம்மை நிர்மூலமாக்கி விடுவான். நம்மை திரும்ப கட்டப்படுவதற்கு ஒருவரால முடியாது. ஆகையால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கொடுக்கப்பட்ட இந்த சரீரமாகிய ஆலயம், அந்த கூடாரமாகிய ஆலயம், இந்த பூமியிலிருந்து நாம் பெயர்ந்து போகிற நாட்கள் வரைக்கும் கர்த்தர் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் நாம் வாழ்வோமானால் உன்னை அவர் முத்திரை மோதிரமாக வைக்கின்றார், உன்னை அவர் பர்வதமாக வைக்கின்றார், உங்களை அவர் வெளிச்சமாக வைக்கின்றார், உங்களை அவர் இந்த பூமிக்கு உப்பாக வைக்கின்றார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த தேவன் வாசம் செய்கிற இந்த சரீரம், வெளிப்படுத்தல் 21:22 கூட தேவன் வாசம் செய்கிறது எங்கே என்றால் மனிதனுக்குள்ளாக தேவன் வாசம் செய்கிறார் என்று சத்திய வேதம் சொல்கின்றது. ஆகையால் இந்த சத்திய வேதத்தை கை கொண்டு நாம் கூட அதன்படி நடக்கும்போது, நித்திய ஆலயமாக அவரை ஏற்றுக்கொள்ளும் போது, நம்மை அவருடன் இணைத்து கொண்டு நம்மையும் மகிமைப்படும்படி ஆலயமாகவும் தூண்களாகவும் விளக்காகவும் முத்திரை மோதிரமாகவும் நம்மை தேவன் வைக்கின்றார். தெய்வத்தின் மகிமையை நமக்குள் தந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார். கொலோசியர் 2:27 என்று நினைக்கிறேன். அவர் சொல்கின்றார், அந்த ஒரு ரகசியம் உண்டு. அந்த ரகசியம் என்றால் மகிமையான ஆவியானவர் நமக்குள் இருப்பது அந்த ரகசியம் என்று சொல்லுகின்றார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அந்த மகிமையான ஆலயம் நமக்குள் இருக்கின்றது. நாம் அவருக்குள்ளாக இருக்கின்றோம். நாம் இணைக்கப்பட்டு இசைவாய் கட்டப்பட்டு பரிசுத்த ஆலயமாக எழும்பி வருகிறோம் அல்லவா? நாம் தான் மூன்றாவது ஆலயம். இந்த பூமியில் இந்த ஆலயத்தை நீங்கள் காத்து கொண்டால் அந்த நித்திய ஏற்பாட்டு ஆலயத்தில் நீங்கள் வாசம் செய்ய முடியும். அவரும் நமக்குள் வாசம் செய்ய முடியும் நித்திய காலமாக. இல்லை என்றால் இந்த பூமியிலே நாம் பார்க்கிற கைவேலையான ஆலயம்தான் உண்மை என்றால், இந்த ஆலயத்தை அநேகர் இன்றைக்கு ஏன் பிடித்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் ஒரு காரியத்தை தேவன் அங்கு சுட்டி காட்டியிருக்கின்றார். என்ன சுட்டி காட்டியிருக்கிறார் என்றால், தேவாலயத்தில் ஆடுகள் மாடுகள் புறா விற்கிறவர்களாகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரரையும் உட்கார்ந்து இருக்கிறதையும் கண்டு அவர் கயற்றினால் ஒரு கயிறை உண்டு பண்ணி அடித்து அங்கு அந்த ஆலயத்தை அவர்கள் ஒரு பிஸ்னஸ் தொழில் கூடமாக மாற்றிவிட்டார்கள், ஒரு வருமான கூடமாக மாற்றிவிட்டார்கள். அதை தான் இன்றைக்கு அநேக புரியாத கிறிஸ்தவர்கள் ஆலயத்தை ஒரு தொழில் கூடமாக வருமான கூடமாக நடத்தி கொண்டு வருகிறார்கள். அநேக ஆசாரியர்களும் பூசாரியர்களும் இதை புரியாதபடியினால் ஆலயத்தை அசிங்கப்படுத்தி வருகிறார்கள். ஆலயம் என்பது நீங்களும் நாமே சேர்ந்தது ஆலயம். நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், என்றால் இந்த பூமியில் ஒரு ஆலயம் தேவைப்படமே என்று. நிச்சயமாக இந்த பூமியில் ஒரு ஆலயம் தேவைப்படாது. கிறிஸ்தவர்கள் கூடி ஆராதிக்கக்கூடிய ஒரு இடம் தேவை. ஆனால் ஆலயம் என்ற பெயரில் நடக்கும் அநீதிகள் தேவையில்லை என்று சத்திய வேதம் சொல்கின்றது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் கூட இந்த சத்திய வேதங்களை இன்னமாய் அறிந்து கொண்டு இந்த நித்திய ஏற்பாட்டு ஆலயத்தில் நம்மை இணைப்போமானால் உங்களை தேவன் இந்த பூமியில் அவர் சொல்லுகிறார், உன்னை நான் முத்திரை மோதிரமாக வைப்பேன். முத்திரை மோதிரம் என்பது கிறிஸ்துவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் நம்மை வைக்கின்றார். ராஜாவுக்கு அடுத்த அந்த ராஜா ஒரு முத்திரை, அவருக்குள் இருக்கிற முத்திரை மோதிரத்தை கழட்டி யோசேப்பினிடத்தில் போட்டு, என்னுடைய ராஜ்யத்தில் அடுத்த ஒரு தளபதி, அடுத்த இரண்டாவதாக அதிகாரம் உள்ள மனிதர் இவர்தான் என்று சொன்னார் அல்லவா? அதை போல் தெய்வத்திற்கு அடுத்த ஒரு அதிகாரம் உள்ள மனிதர்களாய் உன்னையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீங்கள் இந்த நித்திய ஏற்பாட்டு ஆலயத்திற்குள் இணைந்து கொள்ளுங்கள். இந்த மனிதர்களால் கட்டப்பட்ட கைவேலையான ஆலயத்தில் நான் போய் தெய்வத்தை தரிசிக்கிறேன் என்று ஏமாந்து விடாதீர்கள். இந்த ஆலயத்தில் வந்தால் ஆசீர்வாதம், இந்த ஆலயத்தில் வந்தால் உங்கள் குடும்ப கஷ்டங்கள் தீரும் என்பது இந்த பூசாரிகள் சொல்லுகிற பொய்யான வார்த்தைகள் அல்ல. நித்திய ஏற்பாட்டு ஆலயமாகிய கர்த்தருடைய கிறிஸ்துவோடு இணைந்து கொள்வதுதான் உண்மையான ஆலயம் என்பது சத்திய வேதம் சொல்கின்றது. நாம் கூட இந்த சத்திய வேதம் சொல்ற வார்த்தையை கேட்டு நடக்கும்போது நாம் உண்மையான ஆலயமாக இந்த பூமியில் நாம் நடக்க முடியும். அந்த சத்தியவரனை கண்டடைய முடியும். அவர் நமக்குள் வந்து வாசம் செய்வதை நாம் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆகையால் இந்த உலகத்தில் சொல்லுகிற அத்தனை வார்த்தைகளையும் நாம் எடுத்து ஒரு பக்கமாக வைத்துவிட்டு சத்திய வேதம் என்ன சொல்லுகின்றது வேத ஆலயத்தை குறித்து என்று நாம் தியானிப்போமானால், பரிசுத்த ஆவியானவரிடத்தில் கேட்போமானால், இதை காட்டில் அது அநேக காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பார். நாம் கூட ஆண்டவரிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் தாமே கேட்ட உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக, பரிசுத்தப்படுத்துவாராக. ஆமென். God bless you.